கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசி. Acts of Apostles chapter 9 verse 15. அப்போஸ்தலர் 9:15. என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். Here the Lord is calling Apostle Paul as a chosen vessel. அவன் இன்னும் அப்போஸ்தலனாய் மாறவில்லை. He is still not become an apostle. அவனுடைய வாழ்க்கை இன்னும் மாறவில்லை. His life is yet not changed. அவனுடைய பெயர் மாற்றப்படவில்லை. His name is not yet being changed. அவனுடைய அழைப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை. And his calling is not yet confirmed. இன்னும் அவன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. He is yet not baptized. அபிஷேகம் பெறவில்லை. He is not anointed. அவனுடைய கண் பார்வை இன்னும் தெளிவாகவில்லை. Yet his eyesight is not clear. ஆனாலும் கூட அவனை குறித்த தேவனுடைய சித்தம் அங்கே தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. But the will of God concerning him is clearly revealed out here. நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். He is a chosen vessel unto me. ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. The Lord has a definite plan concerning every person. நாம் தேவனுடைய கரங்களில் உள்ள ஒரு பாத்திரமாக இந்த நாட்களிலே மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. These days it is necessary for us to change as the vessel was chosen in God's hands. வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது எழுத்தின் பிரகாரமான ஒரு பல பாத்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. Under the aspect of the word of God we can see literal vessels in the word of God. ஆவிக்குரிய ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை குறித்து வேதம் அழகாக சுட்டிக்காட்டுகிறது. The word of God also prescribes about the spiritual vessels. நாம் எப்படிப்பட்ட பாத்திரம் என்பதை சில வசனங்களின் வெளிச்சத்திலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். In the light of a few verses we should see as to what kind of vessel are we. தெய்வீக தன்மை உள்ள பாத்திரங்களும் இல்லாவிட்டால் தெய்வீகமற்ற பல பாத்திரங்களின் அனுபவங்களும் வேதத்திலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. The word of God depicts about the characters of the vessels which have divine characters and the other characters which are not having divine characters. நாம் எப்படிப்பட்ட பாத்திரங்கள்? Which kind of vessel are we? நம்முடைய நிலவரம் என்ன? What is our state? இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is needed for us to understand this and to know about these types. நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியாத பட்சத்திலே நம்முடைய பாதை மாறிக்கொண்டே இருக்கும். Unless we do not know the will of God concerning us, our path will be wavering. நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் நமக்கு தெளிவாக இருந்தால் நம்முடைய பாதைகளும் தெளிவாக இருக்கும். If the will of God concerning us is clear, then the paths also will be clear. முதலாவது நாம் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை நாம் சிந்தையில வைத்துக் கொள்ள வேண்டும். Firstly, we should have in our mind that we are a chosen vessel. ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Every believer and every servant of God and every child of God are chosen vessels of God. அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. தெரிந்து கொள்ளுதல் சிலருக்கு தேவனால் அது அருளப்படுகிறது. Calling is given to all, but choosing is given only to a few of them by God. அதனால தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But that is why it is said that many are called but few are chosen. அழைப்பு பூமியில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனா ஒரு சிலரை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணி இந்த மார்க்கத்திலே இந்த மகிமையான உபதேசத்துக்குள்ளே வழி நடத்துகிறார். Everyone in this world are given this calling, but only a few are being selected by God and are led in this doctrines. நாம் தெரிந்து கொண்ட பாத்திரங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we find out that we are chosen vessels? தெரிந்து கொண்ட பாத்திரங்களுடைய ஆண்டவர் நடத்துகிற பாதையே விலையேறப்பட்டதாக இருக்கும், வித்தியாசமானதாக இருக்கும், மகிமையானதாக இருக்கும், நிறைவுள்ளதாக இருக்கும். The path in which the people are chosen will be different. It will be totally different concerning all, and it will be with fullness, and there will be glory in it. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுடைய பாதை ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாதையாக இருக்கும். The path of the chosen man will be a path which is chosen. அவனுடைய பாதை தெளிவாக இருக்கும். And it will be clear. அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று சொன்னால் அவன் தடுமாறவே மாட்டான். If he is chosen, he will never stumble. நீங்க பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. பின்வாங்கினான், மறுதலித்தான், சபித்தான், தேவனை விட்டு விலகினான், கிறிஸ்துவின் அன்பு அவனுக்கு குறைந்து போய்விட்டது, வெட்கப்படுத்தப்பட்டேன் அப்படிலாம் அவனுக்கு பைபிள்ல சொல்லப்பட்டதே இல்லை. When you consider the life of Paul, you cannot see in the word of God that he is backslided, he has departed away from the love of Christ, and he has denied Christ. We can never see that things in him. நான் இன்றைக்கு
ஒரு சில தெய்வீகமான பாத்திரத்தன்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். Today I want to place before you about the divine vessels. கடைசியிலே தெய்வீகமற்ற தன்மையுள்ள பாத்திரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And finally I want to say about the vessels which have lost its divinity. இவைகளில் உங்களை எதிலே இணைத்து சரிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். You think as to in which kind of vessel can you unite yourself and rectify yourself. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். One thing we should understand. நாம் பாவிகளா இருக்கையிலேயே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். When we were yet sinners, the Lord has chosen us. அப்பொழுதே நம்மை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். It was then that the Lord had His purpose upon us. சீயோனின் பிறப்பு என்பது தேவன் ஆதியிலேயே அநாதி தீர்மானத்தின்படியே உருவாக்கப்பட்ட ஒரு அழைப்பு. The birth of Zion is a calling which is given even before the foundation of the world. இதைத்தான் எபேசியர் 1 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எபேசியர் 1:3 பவுல் பேசுகிறார். That is what in Ephesians chapter 1 verse 3 St. Paul speaks that he has chosen us before the foundation of the world. 1:4 நாம் அதை பார்க்க முடியும். In Ephesians 1:4 we can see this. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. According as he has chosen us in him before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். Therefore we are the vessels which are chosen before the foundation of the world. தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்திலே எந்தவிதமான பிடிப்பும் இருக்காது. If he is a chosen vessel then he will have no clutches in this world. நம்முடைய ஊழியக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். You take for our servants of God. நம்முடைய விசுவாசிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். You take for our believers. நம்முடைய வாலிபர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். You take our youth. அந்த கூட்டங்களிலே கூட தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் உண்டு. Even in that groups we can see the chosen vessels. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. About those chosen vessels the Lord has a purpose. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய நிலவரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய தரிசனம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய அழைப்பு வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஊழியம் வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய பேச்சு நடை உடை எல்லாமே சேஞ்சஸா இருக்கும். If you see about the character of the chosen vessels, then their calling will be different. They are walking and they are talking and all the activities will be different. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. விசுவாசிகளுக்குள்ளானாலும் வாலிபர்களுக்கு உள்ளானாலும் ஊழியர்களுக்குள்ளானாலும் ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் உண்டு. அவர்கள் இவர்களே நடுவில் ஒரு விலையேற பெற்றவர்களாக வாழ்ந்து காட்டுவார்கள். In the midst of believers, the servants of God and all the youths also, we can see a group of chosen vessels who are being chosen by God, and amongst them they will be different. அவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். Their talks will be different. அவருடைய பழக்கவழக்கங்கள் வித்தியாசமா இருக்கும். Their practices will be different. அவருடைய தரிசனங்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள் இந்த அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். Their visions and their spiritual aspects will be different by the ones who are called and chosen. நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். You can yourself find. நீங்களே உங்களால கண்டுபிடிக்க முடியும். You yourselves can find them out. உங்களுடைய சபையிலே நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களை ஈஸியாக சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. In your churches you can easily spot them out because there's a great difference between the chosen ones and the others. சவுலை இல்லாவிட்டால் பவுலை எங்கே போய் விட்டாலும் கண்டுபிடிக்கலாம். Wherever Paul is gone and left, you can spot him out. பேதுருவை எங்க விட்டாலும் கண்டுபிடிக்கலாம். Wherever Peter is found, he can be spotted. எந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவனை விட்டாலும் அழகாக அவனுடைய அந்த ஒரு பெரிய திரள் கூட்டத்தில் விட்டாலும் அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Even if you leave them in a large crowd, the chosen ones can be spotted out. எவ்வளவு பூக்கள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில லீலி புஷ்பத்தையோ ரோஜாவோ வச்சா தனியா நெஞ்சிட முடியும், கண்டுபிடிக்க முடியும். How many ever flowers are kept in the midst of them, if a lily is being there, you can spot them out. ஆவிக்குரிய சபையிலே ஆவிக்குரியவர்களை தனியாக தெரிந்தெடுத்து விடலாம். In the spiritual churches, you can spot out the spiritual people separately. நீங்க பாருங்க, அந்த நாட்களில் இருந்ததானே கர்த்தருக்காக சேவை செய்த ஒரு பெரும் திரள் கூட்டம் ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே அந்த பவுலை தனியாக நாம் கண்டுபிடிக்கலாம். In that times when the early apostles served the Lord, we can spot out Paul differently. அவங்களுடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும். His prayer was different. அவனுடைய பிரதிஷ்டை வித்தியாசமாக இருக்கும். His consecration was different. அவனுடைய தங்குமிடம் வித்தியாசமாக இருக்கும். And all his attitudes were different. யோவான் ஸ்நானகனை நீங்கள் எடுத்து பாருங்க. You take John the Baptist. பழைய ஏற்பாட்டிலே எலியாவை எடுத்து பாருங்க. You take Elijah in Old Testament. அவர்களெல்லாம் தீர்க்கதரிசிகள், பெரிய மேன்மையான ஸ்தானத்துக்கு போகக்கூடிய தேவனுடைய ஊழியர்கள். ஆனால் அவர்கள் இந்த பூமியிலே தனித்துவம் வாய்ந்தவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். காரணம்
அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். They were prophets or servants of God who had to go to an honorable place, and in this world they lived with the individuality because they were chosen vessels. தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு வெளியே போக மாட்டான். He who is chosen will never go away from the love of அவன் Christ. கிறிஸ்துவை விட்டு விலக மாட்டான். He will never depart from Christ. பாடுகளிலே பின்வாங்க மாட்டான். In sufferings he will not backslide. அவன் பிரதிஷ்டையிலே விட்டு கொடுக்க மாட்டான். He will never leave in his consecrations. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். He will never compromise with sin. உலகத்தோடு ஒத்து போக மாட்டான். He will never get along with the world. உலகத்தின் வேஷம் அவனுக்கு பிடிக்காது. He will not like the fashions of the world. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம் சபைக்குள்ளே உண்டு. அது மாத்திரமே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். Such a different group is found in the church. That is the chosen group. பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் மேல் உள்ள அழைப்பு இல்லாவிட்டால் உங்கள் மேலே உள்ள அபிஷேகம் உங்களை எந்த தன்மையில் உங்களை வழிநடத்தி செல்கிறது. Now you think about yourself as to what kind of place is your life led to by this calling. எல்லாருக்குள்ள இருக்கிற ஆவி உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணும்போது உனக்குள்ள இருக்கிற ஆவி உலகத்தை விட்டு வேறு பிரிந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறதே, அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தினுடைய விசேஷித்த தன்மை. When the spirit and all of them is asking them to coincide with the world and go on, your spirit is not allowing you to go on. That is the speciality of the chosen vessel. நான் சொல்லுகிற பிரசங்கம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு புரியும். Those of them who are chosen can understand this message. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறார். The Lord has a great purpose concerning us. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And he is faithful to fulfill that purpose. அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தேவை. And for him he needs chosen vessels. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் மூலமாகத்தான் அவர் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். He is revealing his mind through those chosen vessels and fulfills his will through them. விழுந்து போன ஆவிகள், சாத்தான் இல்லாவிட்டால் பிசாசின் கூட்டங்கள் தங்களுடைய இச்சைகளை, ஆசைகளை, சித்தங்களை நிறைவேற்ற மனித சரீரத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறதோ அதுபோல சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை அவர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். As the fallen spirit, Satan or the evil spirits of this world are wanting to fulfill their lust through people chosen by them, even so God, the Almighty God, is wanting to fulfill his will through the chosen ones. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுங்க மௌனமாய் இருக்க மாட்டான். Those of them who are chosen will never be quiet. அவனுக்கு சும்மா இருக்க முடியாது. He cannot be silent. அவன் ஏதாவது கர்த்தருக்காக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். He keeps doing something for the Lord. புறஜாதிகளுக்கும், in the midst of Gentiles, ராஜாக்களுக்கும், in the midst of kings, இஸ்ரவேல் புத்திரருக்கும், in the midst of the Israel, சுவிசேஷம் அறிவிப்பான். he will declare the gospel. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஒரு வெளியரங்கமான தன்மை என்னன்னா, அவன் ஒரு சுவிசேஷகனாக எங்க டைம் கிடைச்சாலும் ஒரு சுவிசேஷ வேலையை செஞ்சுட்டே இருப்பான். An open show of the chosen vessels is he will do the gospel work anywhere he gets time. இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அவன் ஆண்டவருக்காக அதிகமாய் பாடுபடுவான். Secondly, if you have to find out the chosen ones, he will labor more for the Lord. பாடுபடும் பொழுது முறுமுறுக்க மாட்டான். He will not murmur in his sufferings. பயமுறுத்த மாட்டான். He will not make them afraid. பதில் வைய மாட்டான். He will not speak instead. இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுடைய பாடுபடுதல்ல வராது. ஏனென்றால் அவனுக்கு பாடுபடுதல் தான் அவனுடைய தரிசனம். This will not come in sufferings because the vision of him is suffering. அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் பேசுகிறார். In verse 16 the Lord says, he is a chosen vessel unto me, and for I'll show him how great things he must suffer for my name's sake. எல்லாரும் தூங்குவாங்க, ஆனா தெரிந்து கொண்ட பாத்திரம் தூங்காது. All of them will sleep, but the chosen vessel will never sleep. எல்லாரும் பலவீனன்னு சொல்லுவாங்க, அந்த பலவீனம் அந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு உண்டு, ஆனா பலவீனன்னு சொல்லாது, அந்த பலவீனத்திலும் பலன் கொள்ளும். All of them will say they are weak, but the chosen vessel will also have the weakness, but in that weakness it will be strengthened. யாருமே தேவனுடைய சத்தம் எனக்கு கிடைக்கல, தரிசனம் கிடைக்கலன்னு சொல்லும்போது இந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு தேவ சத்தமும் கேட்கும், தேவ தரிசனமும் கிடைக்கும். When all of them say that they do not hear the voice of God nor see visions, but this chosen vessel will see the visions and hear the voice of God. இதுதான் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரண்ட். This is the great difference between the others and them. அதனால நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நாம் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். Therefore you and I should be turned as the chosen vessel these days. இரண்டாவதாக, Secondly, நாம் பரிசுத்தமான பாத்திரங்களாய் மாற வேண்டும். we should become holy vessels. யோசுவா 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we read in Joshua chapter 6, அங்கே 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 19, எரிகோவின் அந்த பாத்திரங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறின. the vessels of Jericho, all of them became holy. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எரிகோ என்பது சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு அனுபவம். Jericho is a state where it is cursed state.
இல்லாவிட்டால் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, or it's a life which is cursed, இல்லாவிட்டால் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பம், or it's a family which is cursed, இல்லாவிட்டால் சபிக்கப்பட்ட ஒரு ஊழியம், or it's a ministry which is cursed, இல்லாவிட்டால் சபிக்கப்பட்ட ஒரு பாதை, or it's a rock which is cursed. இப்படி சொல்லிட்டே போலாம். Like this you can keep on ஆனா saying. இவைகளுக்கு உள்ள கர்த்தர் ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரங்களாக உருவாக்குகிறார். But in the midst of this the Lord creates holy vessels. அது வெள்ளியான பாத்திரம், There are vessels of silver, பொன்னான பாத்திரம், vessels of gold, வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள். and vessels of brass and iron. ஒரு தாழ்ந்த தன்மையும் இருக்கு, உயர்ந்த தன்மையும் இருக்கு. There is a low state and also a high state. இரும்பும் இருக்கு, பொன்னும் இருக்கு. There is iron and also gold. வெண்கலமும் இருக்கு, மீடியம் இருக்கு, வெண்கலமும் இருக்கு, வெள்ளியும் இருக்கு. There is brass and silver too. ஆனா இவைகள் எல்லாம் கர்த்தர் சொல்றாரு பரிசுத்தமானவைகள். But in the midst of them are consecrated ones. இது எதை காண்பிக்கிறது? What does this show? எரிகோவுக்குள்ள இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும் இவைகளுக்கு மத்தியில ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரங்களாக நாம் வாழ்ந்து காட்டினால்தான் கர்த்தருடைய பொக்கிஷமாகிய பரலோக ராஜ்யத்துல போய் சேர முடியும். Although the situations be different like Jericho, although the situations around will be sinful, in the midst of this if we live a holy vessel we can go to reach heaven. எவ்வளவோ வெள்ளி இருக்கிறது இந்த உலகத்துல, எவ்வளவோ பொன்னு இருக்கிறது, ஆனா அது பொக்கிஷத்துல போய் சேர்றது இல்ல. எல்லாரும் ஒளிச்சு வச்சு அவங்க தங்களுடைய உபயோகத்துக்காக வைத்துக் கொள்ளுகிறார்கள். There are so much of silver and gold in this world, but it is not all going into the treasury of the Lord. They are being stolen and hidden and kept. அன்றைக்கு இருந்த ஜனங்கள் கூட பொன்னை வைத்திருந்தார்கள். Even the people of those days had gold, இரும்பு வைத்திருந்தார்கள், they had iron, வெண்கலம் வெள்ளி எல்லாம் வைத்திருந்தார்கள். they had brass and silver. அது அவங்களுடைய பொக்கிஷத்துல இருந்துச்சு. It was in their treasures. ஆனா இங்கே சொல்லி இருக்கிறதே, But here to say, இவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேர வேண்டும். they shall come into the treasury of the Lord. அது எப்போ சேரும்? When it shall come? இதெல்லாம் பரிசுத்தமா மாறும்போது கர்த்தருடைய பொக்கிஷத்துல இதுக்கு வாய்ப்பு உண்டு. Only when these are becoming holy, it has a place in the treasure of the Lord. இந்த பரிசுத்தம் என்பதுதான் நம்முடைய இலக்கு. This holiness is a mark. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. Without holiness, no man shall see the Lord. இன்னைக்கு உலகத்துல ஒரு வேலைக்கு போனா பல ரவுண்ட்ஸ் இன்டர்வியூ இருக்கிறது. Today, if you go for work in this world, there are many rounds of interview. ஒவ்வொரு ரவுண்ட்ஸா கேட்டுட்டே இருப்பாங்க. They will ask you in every round. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவுட்னா வெளிய வந்துற வேண்டியதான். If you are gone out in the first round, you should come out. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல அவுட் ஆனாலும் வெளிய வந்துறதான். If you are filling in second and third rounds, you should come out. ஃபைனல் HR ரவுண்டுமா. And he will have a final touch. HR. There's a HR. அது கூட திடீர்னு ஃபெயில் ஆயிடும். And sometimes it will fail in that too. இப்படிதான் நமக்கும் இந்த உலக பாதையில பலவிதமான ரவுண்ட்ஸ் இருக்கு. Like this, in this worldly life also we have many rounds. காணிக்கை ஒரு ரவுண்ட்னு வெச்சுக்கங்களேன், நம்ம எல்லாம் வின் பண்ணிடுவோம். In our aspect, offering will be a round. இப்படி ஒவ்வொரு Dress ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் வைக்கிறார்னு வெச்சுக்கங்களேன். We can have every round for everything, even for our dress. சில இடங்கள்ல போனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். In one place, if we go and see, there is a mark for everything. பேச்சுக்கு ஒரு அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு ஒரு மார்க் இருக்கு. For his talks, for his personality, there is a mark. அவங்களுடைய பேச்சு ஸ்டைலுக்கு ஒரு மார்க் இருக்கு. For the style of his speech, there is a mark. அவங்களுடைய GK ஜெனரல் நாலேஜுக்கு ஒரு மார்க் இருக்கு. For his general knowledge, there is a mark. இப்படி ஒவ்வொன்றுக்கும் மார்க் போட்டுட்டே வருவாங்க. Like this, they give marks for everything. அதுபோல like this, நமக்கு பிரதிஷ்டைக்கு ஒரு மார்க் போடுவாரு. For our consecration, he gives us a mark. கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த தனியாத அன்புக்கு ஒரு மார்க் போடுவாரு. For the love which is not quenching upon Christ, he gives us marks. நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு மார்க் போடுவாரு. For our faith, he gives a mark. இப்படி போட்டுட்டே வரும்போது நம்முடைய மார்க் எவ்வளவு கிடைக்கும்? Like this, if he should calculate marks, then what much it will come to us? யோசிச்சு பாருங்க. Just think and see. இன்னொருத்தன் போடணும் இல்ல, தேவன் போடணும் இல்ல, நீங்களே உங்களை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பாத்துக்கிட்டே இருங்களேன். Not that anyone else should allot their marks or God should give you marks. You give your marks for yourself. ஒரு காலத்துல ஹாஸ்பிடல்ல போய் ஃபீவர் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. In the days before, they will go to the hospital and check as to how much of fever they have. ஹாஸ்பிடல்ல போய் சுகர் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. They will go and check out their sugar level at hospitals. இப்ப அப்படிலாம் இல்ல. But now it's not so. எங்க இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்? Where only they can find? வீட்லயே கண்டுபிடிச்சிக்கலாம். They can find it out in their houses. அதுபோல like this. நீங்க உங்களை நீங்களே மார்க் போட்டு பாருங்க எப்படி இருக்கு. நீங்களே விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே பரிசுத்தித்து பாருங்கள் என்று 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே பவுல் பேசுகிறார். In 2 Corinthians chapter 13, Paul is saying, you see as to yourselves as to how much of faith you have, whether you have faith in yourselves or no. இன்னொருத்த வந்து உனக்கு செக் பண்ண வேண்டாம். Another one need not come and check you. 2 கொரிந்தியர் 13:5 பார்க்கும் பொழுது 2 Corinthians 13:5, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா?
நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கங்கறார். You prove yourselves and see how much of faith you have, he says. எரிகோவின் பாத்திரங்கள் பரிசுத்தமான பாத்திரங்களாக மாற்றப்பட்டன. The vessels of Jericho became consecrated vessels. அதனுடைய சரியான அர்த்தம் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் ஒருவனும் போய் சேர முடியாது. The right meaning is without holiness none of them can go and get into the treasury of the Lord. உங்களுடைய Dressல ஒரு பரிசுத்தம் இருக்கணும். There should be holiness in your dressing. அதனால தான் நம்முடைய சபையில Dress பத்தி அதிகமா நம்ம வலியுறுத்துறோம். That is why we insist more about dressing in our church. உங்களுடைய பேச்சில ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். In your talks you have a holiness. மூன்றாவது உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒரு பரிசுத்தம் இருக்கணும். Thirdly, in all your practices you have a holiness. இப்படி நம்ம ஒவ்வொண்ணா சொல்லிட்டே போலாம். Like this we can keep saying one and the other. இதெல்லாம் வெளியரங்கமா நம்ம ஈஸியா காட்டிடுவோம். These we can show it out easily. ரொம்ப பெரிய செயின்ட் மாதிரி பேசிடலாம். We can speak as a great saint. Dressல பெரிய செயின்ட் மாதிரி காட்டிடலாம். In our dressing we can show ourselves great saint. ஆனா தேவன் என்ன செய்றாரு? மனதில் பரிசுத்தத்தை, இருதயத்தில் பரிசுத்தத்தை, சிந்தையில் பரிசுத்தத்தை, உணர்வுகளில் பரிசுத்தத்தை, நினைவுகளில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். But God expects the holiness in our mind, in the heart, in the thoughts and even in the memories. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். Man is looking upon the face, but God is searching out the depths of the heart. உங்களுடைய மனதிலே எப்படி இருந்துச்சுன்னு அவர் பார்க்கிறார். He sees us to the attitude of your mind is. ஒருத்தன் தவறு சொன்னா அவர் சொல்றாரு, இருதயத்தை சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டியேன்னு கேக்குறாரு. If one man is erring, then he is saying that you have given room for Satan in your heart. அனனியா அந்த காணிக்கையில கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிட்டு வந்துட்டு பேதுருட்ட பேசிட்டு இருக்கான். When Ananias took a little bit of offering and was speaking to Peter, அப்ப பேதுரு அவன்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு? When he was speaking to Peter, what did he say? பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? How has the Satan made your heart to lie that you have lied unto the Holy Spirit? அந்த இடத்துல வெளியரங்கமா அவன் தவறு செஞ்சிட்டு வர்றான், ஆனா யாருக்குமே தெரியாது. ஆனா அது நடந்தது எங்க இருதயத்துல நடந்ததுன்னு பேதுரு சொல்றார். He is openly doing that wrong and coming, but nobody else knew, but Peter is saying that it has happened in this heart. அப்படினால பரிசுத்தத்தின் உச்சகட்டம் என்பது நினைவில், எண்ணங்களில், சிந்தையில், உணர்வில், அதுதான் தேவன் மென்ஷன் பண்றார். Therefore the holiness, the heights of holiness, the Lord is calling them, that is in their heart, in their mind, in the memories and in the thoughts. நாம் எல்லாரும் எரிகோவினுடைய பாத்திரங்கள் தான். We are all vessels of Jericho. பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டவர்கள் தான். We have been born in sin. துர்க்குணத்திலே உருவானவர்கள் தான். We have been formed in iniquity. ஒருவேளை உலகத்துல பொன்னா இருக்கலாம், இல்லவட்ட வெள்ளியா இருக்கலாம், இல்லவட்ட வெங்கலமா இருக்கலாம், இல்லவட்ட இரும்பா இருக்கலாம். ஆனா நீ எந்த நிலவரத்துல தரம் தாழ்ந்தோ உயர்ந்தோ எந்த நிலவரத்துல இருந்தாலும் நீ பரிசுத்தமா இருந்தா உனக்கு கர்த்தருடைய பொக்கிஷத்துல இடம் உண்டு. We might be gold or silver, brass or iron, we might be in a low or a high state in this world, but if you live a holy life, you have a part in treasury of the Lord. உன்னுடைய பரிசுத்தம் தான் உன்னை கர்த்தருடைய பொக்கிஷத்துல போய் சேர்க்கும். It is your holiness which will take you to the treasury of the Lord. அந்த எரிகோவின் பாத்திரங்கள் பொன்னாக இருந்தும் பரிசுத்தமாக விட்டால் அது பொக்கிஷத்துல போய் சேராது. If the vessels of Jericho being gold, if it's not being sanctified, it will not go into the treasury of the Lord. நீங்க இந்த சபையில ஒரு இரும்பா இருக்கலாம். You might be an iron in the church, இல்லவட்ட வெங்கலமாக இருக்கலாம், or you might be brass, இல்லவட்ட வெள்ளியாக இருக்கலாம், or you might be silver, இல்லவட்ட நீங்க ஒரு பொன்னாக தேவனால் இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கலாம், or you might be brought as gold into this church. ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரோ அத பத்தி நீ கவலைப்படாத. Don't mind as to how the Lord has kept you. நீ இரும்பு பொன்னாகணும்னு பார்க்க வேண்டாம். இரும்பு பரிசுத்தமா போனா யாரா மாறிடலாம், கர்த்தருடைய பொக்கிஷத்துக்கு போயிடலாம். You don't see if you are gold, if you are iron, if you are holy, you can go to the treasury of the Lord. இதைத்தான் பவுல் பேசும்பொழுது நீ அடிமையா அழைக்கப்பட்டால் அடிமையாயிரு, சுயாதீனனா அழைக்கப்பட்டால் சுயாதீனனாயிரு. கர்த்தர் உன்னை எந்த ஸ்தானத்துல அழைச்சிருக்கிறாரோ அதுல இருந்து நீ பிரகாசித்தா போதும். That is what when St. Paul is speaking, he is saying, if you are a slave, you be as a slave. If you are free, then you be free as how the Lord has called you, be in that calling. நீ நட்சத்திரமா இருந்துட்டு சூரியனா மாறணும்னு உனக்கு பிரசங்கம் நாங்க பண்ண மாட்டோம். நீ சூரியனா இருந்து நட்சத்திரனா மாறணும்னு பிரசங்கம் பண்ண மாட்டோம். நீ சந்திரனா இருந்து சூரியனா மாறணும்னு இல்ல, நீ சந்திரனா இருந்து பிரகாசிக்கணும், அதான் முக்கியம். சூரியனா இருந்து பிரகாசிக்கணும், நட்சத்திரமா இருந்து நீ பிரகாசிக்கணும். We do not ask you to be a star, you being a star to become a sun, or you being a sun to become a star, or moon to become a sun. But if you are a star, you shine out like a star. If you are a moon, you are a moon out, shine out like the moon. And if you are a sun, shine like the sun. நீ மார்க்கந்த பின்ன நட்சத்திரமாய் போய் விடக்கூடாது, இருளடைந்த நட்சத்திரமாய் போகக்கூடாது, விழுந்து போன நட்சத்திரமாய் போகக்கூடாது, பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் நிலைத்திருக்க வேண்டும். You should not be as the stars which are going away from the path. You should not be as the stars which are falling
falling off, you should not be as the darkened star, you should be as the star which is giving out light. மூன்றாவதாக Thirdly, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி Hebrews chapter 9 verse 4. எபிரேயர் 9:4. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இங்கே நாம் பார்க்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்ததான விலையேற பெற்ற 3 பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. We see of the valuable things which are found in the ark of the covenant. அதிலே ஒன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். Of which one is the golden pot that had manna. இங்கே ஒரு பொற்பாத்திரம் இருக்கிறது. There is a golden pot here. அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள மன்னா வைக்கப்பட்டிருந்தது. In that golden pot was manna. நீ என்ன பாத்திரம், நீ ஒரு பொற்பாத்திரம் என்பதை நீ மனதில் வைக்க வேண்டும். You should have in your mind that you are a golden pot. ஆண்டவர் இதை தன்னுடைய திட்டத்தின்படி தான் வைத்திருந்தார். The Lord has kept this according to his plan. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபாசனம் உண்டு, கேருபீன்கள் உண்டு, கர்த்தருடைய சத்தம் உண்டு. Above the ark of the covenant are found cherubims and the seat of the Lord, and there are the voice of God too. அது ஒரு பெட்டி. It's an ark of covenant. எதற்காக அதை ஒரு பெட்டியாக தேவன் உண்டாக்கினார்? Why did the Lord make it as a box? அதுக்கு பல பெயர்கள் உண்டு. There are many names given to it. உடன்படிக்கை பெட்டி, It's the ark of the covenant. சாட்சியின் பெட்டி, It's the ark of testimony. சர்வ வல்லவருடைய ஆண்டவருடைய பெட்டி, It's the ark of the Almighty God. வல்லமை விளங்கும் பெட்டி, வல்லமை விளங்கும் It's the பெட்டி. ark which reveals the power. இப்படி அதுக்கு பல பெயர்கள்லாம் இருக்கு. There are so many names given இந்த to பெட்டி it. பெட்டி நாங்களே இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? There it says the ark, what is found in the ark? அந்த பெட்டிக்குள்ள 3 காரியத்தை கர்த்தர் வைக்க முடியாது சொன்னார். The Lord commanded 3 things to be kept in the ark of the covenant. இது பெட்டி என்பது ஒரு தனிமனித ஜீவியத்தையும் காண்பிக்கிறது, சபையையும் காண்பிக்கிறது. This ark is showing an individual person and also the church. தேவனுடைய ஊழியம் என்பது ஒரு உடன்படிக்கை பெட்டி. அதை தொட்டவன் செத்தான். The church of God, or the ministry of God is the ark of covenant. Whoever touches it will die. அதை எட்டி பார்த்தவன் செத்தான். One who peeps into it also will die. அடுத்து Nextly, தேவனுடைய விசுவாசிகளும் ஊழியர்களும் உடன்படிக்கை பெட்டிகள். the believers and the sons of God are the ark of the covenant. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். He who toucheth you toucheth the apple of mine eye. உன்னை தொடர்றதுக்கு யாருக்கும் பவர் ஆண்டவர் அனுமதி கொடுப்பதே இல்லை. The Lord never admits or gives power for anyone to touch you. அப்ப இந்த பெட்டிக்குள்ள எது இருந்தா இந்த வல்லமை இருக்கும்? So what should be there in this ark that there will be power? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 காரியத்தை வைக்க முடியாக கர்த்தர் சொல்லியிருந்தார். The Lord commanded to keep 3 things in the ark of the covenant. ஒன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். One is the golden pot that had manna. உடன்படிக்கையின் கற்பலகைகள். And the tables of covenant. மூன்றாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல். And thirdly, Aaron's rod that budded. இந்த மூணையும் உள்ளே வைக்க முடியாக கர்த்தர் சொன்னார். The Lord commanded to keep these 3 things inside. ஒரு பொற்பாத்திரம் செஞ்சு You should make a golden pot அதுக்குள்ள இந்த மூணையும் வைங்க. and keep these 3 things into it. இதுதான் ஆரம்பத்திலே தேவனுடைய மனதில் இருந்த ஒரு அனுபவம். This is what in the mind of God in the beginning. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே அடியெடுத்து வைத்து அந்த கானான் தேசத்தின் கனிகளை புசிக்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்கு வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்ட தூதர்களின் அப்பமாகிய மன்னா நிறுத்தப்பட்டது. When the children of God stepped into Canaan and they ate of the fruit of the land, this manna which was given from heaven was stopped. கர்த்தர் அதை நிறுத்தினார். The Lord stopped it. ஆனால் அது கொடுக்கப்பட்டதற்கு அடையாளமாக அந்த ஜனத்துக்கு நினைப்பூட்டுதலாக கொஞ்சம் மன்னாவை எடுத்து இந்த பொற்பாத்திரத்தில் வைத்து அதை பெட்டிக்குள்ளே வைத்து பாதுகாக்க முடியாக கர்த்தர் சொன்னார். But as a sign of remembrance, the Lord asked to keep some manna into a golden pot. ஆனா என்ன நடந்தது? But what happened? இது தேவனுடைய திட்டத்திலே இருந்தது. This was in the plan of God. இரண்டாவது, அவர்களோடு உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் பேசினால் அவருக்கு கற்பனைகளை கொடுத்தார். அந்த கற்பனைகளை அவர்கள் வனாந்தரத்தில் பின்பற்ற வேண்டும், வாழ்நாளெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அந்த உடன்படிக்கையின் கற்பனைகளை அதுக்குள்ள வைக்க சொன்னார். Secondly, the Lord covenanted with the people with the tables of covenant, and that the people might follow them all the days of their life. The Lord asked them to keep the tables of covenant into the ark. அடுத்து மூன்றாவதாக, Thirdly, ஊழியம் யார் செய்வது என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டது. there was a great question as to who should do the ministry. அது இன்றைக்கல்ல, அன்றைக்குமே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தது. It is not only today, even then this problem existed. அப்படி ஒரு சூழ்நிலை அனுமதிக்க கேள்வி எழுப்பப்பட்ட போது, When such a question arose, தேவன் அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர சித்தம் கொண்டார். the Lord wanted to bring this problem to an end. அதனால் அவர் என்ன செய்தார்? Therefore what did he do? யார் ஊழியம் செய்யலாம் என்பதை நிரூபிக்க முடியாக 12 கோத்திரத்தின் தலைவர்களையும் அழைத்து அவர்களுக்கு அங்கே கோல்களை எடுத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். In order to prove as to who can do the ministry, the Lord commanded all the 12 leaders of the 12 tribes and to bring them rods. யாருடைய கோல் துளிர்க்கிறதோ அது மட்டும்
அவர்கள் மாத்திரமே ஊழியம் செய்யலாம் என்ற கட்டளையை தேவன் கொடுத்தார். Whoever's rod is being budded, they alone can do the ministry, said the Lord. அது ஒரு தேவன் அன்றைக்கு கொடுத்த ஒரு அடையாளம். That was a sign which the Lord had given. குழப்பத்தை தீர்க்க முடியாத தேவன் வைத்திருந்த ஒரு திட்டம். It was the plan which the Lord had kept to take away the confusion. அன்றைக்கு ஆரோனுடைய கோல் துளிர்த்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். It was that day that the rod of Aaron budded. தேவன் அதன் மூலமாக தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். It was through this that the Lord revealed his plan. இந்த மூன்றுமே நிலைத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கணும்ங்கறதுல தேவன் திட்டமாய் இருந்தார். All the three should stand long and it should be found in the ark of the covenant. This is the plan of God. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? But what happened? நாட்கள் போக போக நடந்த சம்பவம் என்ன? What did happen as the days went by? இரண்டாம் நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 2 Chronicles chapter 5 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 10. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. எப்படி இருக்கு, எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு பாத்தீங்களா? How clearly it is said out here. அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறு ஒன்றும் இல்லை. There was nothing in the ark save the 2 tables which the Lord had kept. எந்த 2 மிஸ்ஸிங் ஆயிடுச்சு? What other 2 are missing? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் போயிருச்சு, ஆரோனுடைய தளிர்த்த கோலும் போயிருச்சு. இப்ப இருக்கிறது என்னது? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சபைகள் இருக்கிறதெல்லாம் பிரமாணங்களும் உபதேசங்களும் வாக்குத்தத்தங்களும் இல்லாவிட்டால் இந்த 10 கட்டளைகளையும் வச்சுக்கிட்டு தான் நிற்கிறாங்களே தவிர உண்மையான ஊழியம் என்ற ஆரோனுடைய தளிர்த்த கோல் இல்லை. மன்னா வைக்கப்பட்ட அந்த ஆழமான உபதேசங்கள், அந்த வெளிப்படுத்தல்கள், பரலோகத்திலிருந்து வரப்பட்ட அந்த உபதேசங்கள் இன்றைக்கு இல்லை. The golden pot that had manna and the Aaron's rod that budded are missing, and today in this world also we can see the churches are existing only with the covenants, with the 10 commandments which the Lord has given, and with only these statutes they are running, but the golden pot and the Aaron's rod are missing in the churches. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சபைகள்ல இந்த 10 கற்பனைகள் மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. Now in the churches we can see them reciting these 10 ஆரோனுடைய commandments. தளிர்த்த கோலை பத்தி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. There is nobody to speak about the Aaron's rod that budded. பரலோகத்திலிருந்து இல்லாவிட்டால் பரத்திலிருந்து டெய்லி அனுப்பப்பட்ட அந்த மலை போல பனி போல பொழிந்ததான அந்த மன்னா இன்னைக்கு என்ன கிடையாது சபைகளில் இல்ல. உபதேசம் பொழியும்னு உபாகமம் 32:1-2 ஆண்டவர் சொன்னாரே, அந்த உபதேசம் பொழிகிற அந்த மன்னா இன்னைக்கு கிடையாது. As the Lord had said in Deuteronomy chapter 32 about the doctrine which comes down as dew, that doctrine is not found in the churches, or the golden pot of that had manna is missing. ஒரு சபைன்னு சொன்னா ஆரோனுடைய தளிர்த்த கோல் அந்த ஊழியம் இருக்க வேண்டும். If it is a church, you should find out the ministry or the Aaron's rod that budded. இரண்டாவது மேலே இருந்து வருகிறதான உபதேசம் வேண்டும். Secondly, there should be the doctrine which is coming from on high. மூன்றாவது தான் பிரமாணங்களும் இல்லாவிட்டால் இந்த 10 கட்டளைகளும் தேவை. It is thirdly that the tables of covenant needed. ஆனா சாலமோன் காலத்திலே அது மிஸ் ஆகி போயிருச்சு. But even in the days of Solomon it was missing. அன்னையில இருந்து இந்த 10 பிரமாணத்தை தான் நம்முடைய சபைகளில் பேசிட்டு வர்றாங்க. It was from the day that the people are speaking about the 10 commandments in the churches. ஆனால் ஒரு தனி மனிதன் மன்னா வைக்கப்பட்ட ஒரு பொற்பாத்திரமாக இருக்க வேண்டும். But an individual man of God should be found as the golden pot that had manna. உனக்குள்ளே ஒரு மன்னா இருக்க வேண்டும். You should have a manna within you. மன்னா எப்போ வரும்? When will manna come? அதிகாலையில். It will come in early morn. சூரியன் உதித்து அதனுடைய வெப்பம் அதிகரித்தால் மன்னா இல்லாமல் போய்விடும். By the heat of the sun, this manna will vanish. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் சொன்னா நீ அதிகாலையிலே தேவனிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று அர்த்தம். If you are a golden pot that had manna, you should receive the word of God early in the morning. தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று அர்த்தம். It means that you receive the grace from God. அதிகாலையிலே தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று அர்த்தம். Early in the morning receiving the counsel from God. நீ ஒரு பொற்பாத்திரமாக இருந்தால், if you be a golden pot, உனக்குள்ளே ஒரு மன்னா இருக்க வேண்டும். there should be a manna within you. நீ இந்த சபையிலே ஒரு நபராக இருந்தால், if you be a member of this church, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராக இருந்தால், if you be an anointed person, நீ ஒரு பொற்பாத்திரம் என்றால் உனக்குள்ளே என்ன இருக்கணும்? அப்போஸ்தல உபதேசம் இருக்க வேண்டும். if be a golden pot, you should have the apostolic doctrine within you. புதிய கிருபையை காண்பிக்கிறது. புதிய கிருபையை காண்பிக்கிறது. It shows new grace. ஆண்டவருடைய வார்த்தையை காண்பிக்கிறது. It shows the word of God. அதிகாலையில் தேவனை தேடுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. It shows the experience of seeking the Lord early in the morning. கர்த்தர் உன்னை வனாந்திரத்திலே நடத்துகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. It shows the experience of God leading you in the wilderness. ஒன்றுமில்லாததிலும் கர்த்தர் உன்னை போஷிப்பார் என்பதை காண்பிக்கிறது. Without anything, it shows that the Lord shall feed you. நீ ஒரு பொற்பாத்திரமாக இருந்தால் உனக்குள்ளே மன்னா இருக்க வேண்டும். If you be a golden pot, you should have manna within you. நீ பொற்பாத்திரம் இல்லாவிட்டால் உனக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. If you are not a golden pot, there is nothing. ஆனால் நாம ஒவ்வொருவருமே
ஒரு பொற்பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும். Therefore each of us should be found as golden pots. எம்டியா இருக்க கூடாது. You should not be empty. அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? What was found in that மன்னா golden pot? இருந்தது. Manna was found. புதிய கிருபை இருந்தது. There was new grace. புதிய வல்லமை இருந்தது. There was new power. ஒரு புதிய பலன் இருந்தது. There was new strength. தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தது. They had the privilege of seeing the Lord. அதிகாலையிலே தேவனை எழுப்புகிற அனுபவம் இருந்தது. It had the experience of waking early morning. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக Nextly, 2 தீமோத்தேயு 2 Timothy 2 அதிகாரம் chapter 2 20-21 வசனங்கள். verses 20 and 21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். இங்கே கனத்துக்குரிய பாத்திரத்தை பற்றி தெளிவாக சொல்லி இருக்கிறார். Here we see about the vessels to honor. நாம் ஒரு வேலையில இருந்தா நல்ல ஒரு கனத்துக்குரிய ஒரு வேலையில இருக்கணும். If we be in a job, we should be in an honorable job. சபைக்குள்ள இருந்தாலும் நீங்கள் ஒரு கனத்துக்குரிய ஊழியர்களாக கனத்துக்குரிய விசுவாசிகளாக இருக்க வேண்டும். Even if you are in the church, you should be honorable servants of God or honorable believers. அது என்ன ஊழியத்துல கனத்துக்குரியவன் இல்லாவிட்டால் விசுவாசிகள கனத்துக்குரியவனா வந்த உடனே எல்லாரும் எழும்பி நின்னு விஷ் பண்ணி நீங்க கொஞ்சம் கூடி காணிக்க கொடுத்ததுனாலயா அப்படியா? When you say honorable servants of God or believers, when everybody comes, they will stand up and wish. Is that honorable ones? நான் இந்த எழுத்தின் பிரகாரமான கனத்தையே நான் பேசல. I do not speak about little honor. எழுத்தின் பிரகாரமான கனம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்னால நம்ம எல்லாம் மண் என்று நம்ம என்ன செய்கிறாரா? அவர் நினைவு கூறுகிறார். There is no little honor because the Lord remembers as earth. சபையில உன்னை கனம் பண்றது பெரிய காரியமே கிடையாது. There is no use of you honoring in the church. சபையில தேவன் ஒருவரே பெரியவர். The Lord himself is great in the church. ஆனா அப்படி நல்ல கனம் சொன்ன உடனே உங்களை பார்த்த உடனே விஷ் பண்றது கனம் பண்றது உங்களுக்கு மரியாதை செலுத்துறது இதெல்லாம் கனம் அல்ல. When you say honor, one is raising up to wish you or honoring you is not honor. தேவன் உன்னை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life where God is honoring your life. தேவன் கனம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாக நீ மாற வேண்டும். You should be changed as a vessel where God will honor you. அந்த பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறினது. That vessel changed as a vessel to honor. கனத்துக்குரிய பாத்திரம்னா என்ன அர்த்தம்? What is the meaning of vessel of honor? சுத்திகரிக்கப்பட்டவன் அர்த்தம். It's a sanctified one. முதலாவது ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதுமே தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Firstly, a believer or a servant of God should always keep sanctifying himself. சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. We need a life which is sanctified. இன்னைக்கு சுத்திகரிக்கப்படாத எந்த ஒரு மனிதனோ அவன் கனவீனத்துக்குரியவனே. Today any man who is not sanctified is to be dishonored. சுத்திகரிக்கப்பட்ட நிலவரத்துல இருந்தாதான் கர்த்தர் உன்னை கனம் பண்றாருன்னு அர்த்தம். Only when you are found in the state of sanctified, then only the Lord is honoring இன்னொரு you. விதத்துல சொல்லணும்னு சொன்னா, In other words, when you say கர்த்தர் உன்னை கனமுள்ள பாத்திரமா பார்க்கணும்னா நீ டெய்லி உன்னை நெஞ்சிட்டே இருக்கணும், சுத்திகரிச்சிட்டே இருக்கணும். if the Lord should look upon you as an honorable vessel, you should every day sanctify yourself. நீ ஒரு பெரிய வீட்டிலே காணப்படுகிறாய். You are found in a great house. நீ மரமோ வெள்ளியோ பொன்னோ மண்ணோ அத பத்திலாம் பேச்சு கிடையாது. It's not a matter whether you're a gold or silver or wood or of earth. நீ இந்த சபையில நீ பணக்காரன் ஏழை பரதேசி புதியவன் படிச்சவன் படியாதவன் இந்த பேதங்கள் தான் கிடையாது. After coming into this church, there's no divisions of whether you are rich or poor, or whether you are learned or unlearned. There's no differentiations like this. அப்படிப்பட்ட விகற்பமான எண்ணங்கள் இருந்தா நம்ம சபையாக கட்டி எழுப்பப்பட முடியாது. If you have such differentiation of thoughts, then this church cannot be built up. இந்த பில்லருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்பி இருக்கு. If you see in this pillar, there will be iron rods. அதுக்குள்ள சிமெண்ட் இருக்கு. And there is cement in it. அதுக்குள்ள மண் இருக்கு. And there is mud in it. இப்படி அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். And above it is painting. இப்படி எல்லாம் சேர்ந்து அது ஒரு தூணா நிக்குது. With all these together, it is found as அதுபோல சபைன்னு சொன்னா பொன்னு இருக்கும் வெள்ளி இருக்கும் மரம் இருக்கும் மண் இருக்கும். அதத்தான் நான் சொல்லல. நீ எந்த நிலவரத்துல இந்த சபைக்குள்ள இருந்தாலும் கனத்துக்குரியவனா இருக்கணும். Like this in the church, there is gold and silver and wood and earth. Whatever state you are found in, you should be vessel of honor. கர்த்தரே உன்னை கனத்துக்குரியவனாய் மாத்தணும் இல்ல நீ கனத்துக்குரியவனாய் மாற்றப்படணும் நீ ஆசைப்பட்டேன்னு சொன்னா உன்னை டெய்லி நீ சுத்திரிச்சிட்டே இருக்கணும். If the Lord himself should turn you as a vessel of honor, or if you want God to honor you, you should sanctify yourself every day. கைகால் கழுவுறது நீட்டா Dress பண்றது அது அல்ல. Not just washing your hands and feet and dressing neatly. These are little ones. உன்னுடைய ஜீவியத்துல ஒரு சுத்திகரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். There need to be a sanctification in your life. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? That is why the word of God says, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், if a man should purge himself from these and be sanctified.
அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமாக்கப்பட்டதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்கு உரிய பாத்திரமாய் இருப்பான். He shall be a vessel unto honor, sanctified and meet for the master's use and prepared unto every good work. கர்த்தர் உன்னை யூஸ் பண்ணி உன்னை மேன்மைப்படுத்தணும்னு நீ ஆசைப்பட்டினா சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தை டெய்லி காத்துக்கொண்டே வர வேண்டும். If you desire the Lord to use you and become honorable in his sight, then you should preserve this experience of உன்னை sanctification. சுத்திகரிக்கும் பொழுது நீ பரிசுத்தமாகிறாய். When you become sanctified, you become holy. உன்னை சுத்திகரிக்கும் பொழுது எஜமானுக்கு உபயோகமாய் மாறுகிறாய். When you become sanctified, you become used to master. உன்னை சுத்திகரிக்கும் பொழுது எந்த நற்கிரியைக்கும் கர்த்தர் உன்னை எடுத்து ஆயத்தப்படுத்துவார். When you are sanctified, the Lord can use you for every good work. ஆண்டவர் யாரை யூஸ் பண்ணலாம் அப்படினா யாரை தேடுவேன் யாரை அனுப்புவேன்னா டக்குன்னு உன்னை தான் அவருக்கு தெரியும். When the Lord is seeing us to whom he can seek for and whom he shall send, then you will be in his sight. இந்த சபையில ஒரு ஆளை ஆசீர்வதிக்கணும் அப்படினா ஆண்டவருடைய மனதில நீதான் வரணும். If the Lord should bless one in the church, then you should come in the mind of God. இந்த தேசத்துல ஒருத்தனை தெரிந்து கொள்றேன்னு சொன்னா கர்த்தருக்கு உன்னை தான் கண்ணுக்கு தெரியணும். If the Lord should choose one person in this land, then you should be found in God's sight. நான் ஒரு தூது கொடுக்கணும் இந்த சபைக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும் அப்படினா இவன் மூலமா கொடுக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படணும். When there should be a message given to the church, then the Lord should desire to give it through you. ஒரு வருகையின் தரிசனம் கொடுக்க போணும், நான் சபையில வெளிப்படுத்தல கொடுக்கணும், ஏவுதல் கொடுக்கணும் அப்படினா கர்த்தர் உடனே மனசுல யார் ஆண்டவருடைய மனசுல யாரா வரணும்? நீதான் வரணும். கனத்துக்கு நீ சுத்திகரிக்கப்பட்டவனா இருந்தா பட்டுன்னு கர்த்தர் உன்னை தான் எடுத்து யூஸ் பண்ணுவார். If the Lord should give a vision concerning us coming to the church, then you should come in the moments of the Lord, and if you are sanctified, the Lord will make you a vessel. நீ சுத்திகரிக்கப்படாத ஒரு விசுவாசியாக ஒரு ஊழியனாக ஒரு தேவனுடைய பிள்ளையாக சபைக்குள்ள இருந்தா கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண முடியாது. சபைக்குள்ள இருக்கலாம், கவுண்டிங்ல இருக்கலாமே தவிர யூஸ்லெஸ்ஸா ஒரு கனவீனமான பாத்திரமா நீ சபைக்குள்ள உட்கார்ந்திருப்ப. If you be a believer or a servant of God or a child of God who is in this church not being sanctified, you can be a member of the church, but the Lord cannot use you. இப்ப இந்த சபையில பேசணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். Now the Lord wants to speak to this church. ஒரு கூட்டத்தின் வாயிலாக கர்த்தர் இந்த கூட்டத்தை ஒரு காத்திர கூட்டம்னு வெச்சுக்கோங்களேன், அதுல கர்த்தர் பேசணும்னு ஆசைப்படுறாருன்னா டக்குன்னு அவர் எங்க தான் வர முடியும் சொல்லுங்க? Through the meeting or a tarrying meeting, if the Lord wants to speak through you, then where அந்த this should come? கூட்டத்துல இருக்கிற சுத்திகரிக்கப்பட்ட ஊழியனுக்குள்ள தான் அவர் என்ன செய்ய முடியும்? அந்த பவரை உள்ள அனுப்ப முடியும். He can send his power only to the servant of God who is sanctified in that meeting. ஒரு விசுவாசி கூட இருந்து சபைக்குள்ள பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அந்த வல்லமை வரும் பொழுது எந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கோ அதை என்ன செய்யும்? யூஸ் ஆகும். If the Lord wants to shine out through a believer in the church, which a vessel which is sanctified, only through that he can shine out. இப்போ ஒரு காந்தம் வருது, A magnet is coming. அது எதை தான் இழுக்கும்? What would it attract? சொல்லுங்க. இரும்பத்தான் அது இழுக்கும். It will attract iron. அதுபோல like this, தேவனுடைய வல்லமை வரும் பொழுது இந்த சபைக்குள்ள யார் சுத்திகரிக்கப்பட்டு அன்னைக்கு வெயிட்டிங்ல இருக்கானோ அவன் யாரா இருந்தாலும் சரி டக்குன்னு உள்ள வந்து பேசிடுவாரு, உள்ள வந்து ஒரு தரிசனம் கொடுப்பாரு, உள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், உள்ள ஒரு அக்னியை கொடுப்பார், உள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொடுப்பார். When the power of God is coming within you, then whoever is sanctified and is ready for his use, he will bring his anointing, he will give his fire, he will give his word through him. அந்த லெவல்ல நம்ம கூட்டங்களுக்கு வரணும். To that extent we should come to the meetings. நம்ம பிராக்டீஸ் எப்படி தெரியுமா? How is our practice? கூட்டத்துக்கு வந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வண்டியே சுத்திகரிக்கப்பட்ட நிலவரத்துக்கு வருது. Our vehicle is being sanctified after coming to this meeting, even after 2 hours. நீங்க வரும்போதே உங்களை ஆயத்தப்படுத்திட்டு வந்து உள்ள உட்காரணும். And your coming itself, you should be ready and come to his presence. அப்ப ஸ்டார்டிங்லயே கர்த்தர் உங்க மூலமா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? பேச ஆரம்பிச்சிருவாரு. Then in the beginning itself the Lord will begin to speak through you. அதனால இது கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் நாம் இந்த சபையிலே இருக்க வேண்டும். Therefore we should be a vessel who is honorable in the church. ஒன்று தெரிந்து கொண்ட பாத்திரம். Firstly, chosen vessel. பரிசுத்தமான பாத்திரம். Secondly, holy vessel. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். Thirdly, golden pot which had manna. அடுத்து கனத்துக்குரிய பாத்திரம். And fourthly, honorable vessel. 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 23 verse 5. 23:5 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத வசனம். It's a verse which all know. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். We can see a vessel which is running over. நம்முடைய பாத்திரம் வந்து எப்பவுமே ஃபில் பண்ணியே இருக்கணும். Our vessel should always be filled. இன்னும் சொல்ல போனா நிரம்பி என்ன செய்யணும்? வழியணும். And more to say, should run over. நமக்குள்ள ஒரு அபிஷேகம்னாலும் சரி, ஒரு விசுவாசம்னாலும் சரி, ஒரு தெய்வீகம்னாலும் சரி, இரக்கம் என்று சொன்னாலும் எந்த கேரக்டர்ல நீங்க வந்தாலும் ஒரு தெய்வீகத்தினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வரும்போது நமக்குள்ள அது என்ன செய்யணும்? நிரம்பி வழியணும். The faith within us, the divinity within us, the mercies within us should all be running over. கிருபை அப்படினா ஏதோ கொஞ்சோண்டு கிருபை வச்சிட்டு இருக்க கூடாது. When it is saying grace, not to have a bit of grace. ஒரு பெண்ணிடத்துல ஒரு தீர்க்கதரிசி கேக்குறான், உன்னோட வீட்ல என்ன இருக்கு அத சொல்லு அப்படிங்கறான். And to a woman, a prophet is asking us to what is there in her அவ என்ன house. சொன்னா?
கொஞ்சோண்டு மாவு இருக்கு, கலயத்துல என்ன இருக்கு? கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. She said a little flour and a little oil in the pot. எப்படி இருக்கும்? How it will be? வீட்ல என்னதான் இருக்கு? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். A little flour and little oil in her house. இப்படிதான் இன்னைக்கு அநேகர் நிலவரம். This is how many of their status. ஆனா இங்கே தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் எப்படி இருக்கு? ஃபுல்லா நிரம்பி இருக்கு. But here David says that his cup runneth over. அபிஷேகம் சொன்னா நீ அப்படியே செத்து போன மாதிரி உட்கார்ந்திருக்க கூடாது. When it is anointing, you should not be found in a dead state. அபிஷேகம் வரும் பொழுது முடவன் மானை போல குதிப்பான். When the anointing comes, the lame also shall jump like a deer. மலைகளே ஏன் துள்ளுகிறீர்கள்? குன்றுகளே உங்களுக்கு என்ன வந்தது? அதுக்கு அவங்க சொன்ன அந்த குன்றுகளும் மலைகளும் சொன்ன பதில், தேவரீர் எனக்குள் வாசமாயிருக்கிறீர். When he is asking us to why the mountains are leaping and the hills are jumping, the reply to that is, the Lord God is within us. அபிஷேகம் வரும்போது மலையே துள்ளுதான். When the anointing comes, the mountains are skipping. அதனால நமக்குள்ள ஒரு நிறைவு இருக்கணும். Therefore there should be a fullness within us. விசுவாசம் அப்படினு சொன்னா என்ன பண்றது? ஜெபிச்சிட்டே தான் இருக்கேன். When is saying about faith, what to do? We are keeping on praying. அப்படினு சொன்னா விசுவாசம் எங்க தான் இருக்கு? தர தட்டிக்கிட்டு இருக்கு. If it is so that the faith is on the landscape, நீங்க என்ன சொல்லணும்? what should you say? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know whom I have believed. அதுதான் நம்முடைய விசுவாசம். That is our faith. நமக்குள்ள அந்த இல்லாமை இயலாமை வரக்கூடாது. இல்லாமை வந்துச்சுன்னா உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். When you should say no, you do not have, then the person who is having nothing and everything will be taken away from him, and to him he has, the Lord adds full. அபிஷேகத்துல நீ நிரம்பி வழியணும், விசுவாசத்துல நிரம்பி வழியணும், பரிசுத்தத்துல நிரம்பி வழியணும், கிறிஸ்துவின் அன்புல நிரம்பி வழியணும். பவுல் சொல்றார்ல, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் நெருக்கி ஏவுகிறது. You should overflow in anointing, you should overflow in the faith, in the love of Christ and the holiness, and as the St. Paul is saying, the love of Christ is constraining me. அபிஷேகம் வந்துட்ட பிறகு வெட்கப்படக்கூடாது, ஸ்டைல் பண்ணக்கூடாது. When the anointing comes, you should not be ashamed and be confounded. நீ உன்னுடையவன் அல்ல, for ye are not your own, நீ கிரயத்துக் கொள்ளப்பட்டவன். ye are brought with a price. பரிசுத்தாவினுடைய ஆலயம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? Ye are the temple of God, and know ye not that ye are not yourselves. இல்லனா ரூமை பூட்டிக்கிட்டு நல்ல ஆவியில நிரம்புங்க. Close your door and you get filled in the spirit. உங்களுக்கு இங்க நிரம்பறதுக்கு வெட்கப்பட்டா அந்தரங்கத்துல போய் என்ன செய்ய? உன் அறை விட்டு பூட்டு அந்தரங்கத்துல கூப்பிடு, அபிஷேகத்துல நிரம்பி ஆடி பாடு. If you are ashamed to get filled here, then go to your houses, lock your doors, and you get filled in the spirit and sing and dance. நீ சொல்லணும், என் பாத்திரம் என்ன எப்படி இருக்கு? காலையில கேக்குறாரு, உன் பாத்திரம் எப்படி இருக்கிறது? உடனே அப்படி சொல்ல கூடாது. என்ன சொல்லணும்? நைட் கேக்குறாரு, எப்ப கேட்டாலும் உன் பாத்திரம் எப்படி செய்யணும்? நிரம்பி வழியணும். At morning or night, whenever he asks as to how much is your vessel, then you should not just look over and say this little, but your cup should run over. இதுதான் தெய்வீகமான பாத்திரங்களுடைய தன்மைகள். This is the attitude of a divine vessel. தெரிந்து கொண்ட பாத்திரம், a chosen vessel, பரிசுத்தமான பாத்திரங்கள், a holy vessel, பொற்பாத்திரங்கள், golden pot, கனத்துக்குரிய பாத்திரங்கள், honorable vessel, நிரம்பி வழிகிற பாத்திரங்கள், and cup that runneth over. இந்த நிலவரம் நம்ம சபையில இருந்துச்சுனா நாசரேத் எங்கேயோ போய்டும். If this state is found in our church, Nazareth it goes somewhere. நியூ நாசரேத்னு வெச்சிரலாம். நியூ நாசரேத். We can call it as new Nazareth. அப்படி ஒரு தன்மை நமக்குள்ள வந்துரும். That attitude will come into us. ஆனா நம்மில் अनेகருடைய நிலவரம் எப்படி? But how is the state of many of us? எரேமியா 14, Jeremiah chapter 16, 14, chapter 14, 3 வசனம், verse 3. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்களை தலையை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் தண்ணீரை காணாமல் என்ன பாத்திரத்தோட வர்றாங்க? நிரம்பி வழிகிற பாத்திரங்கள் அல்ல. என்ன பாத்திரம்? வெறும் பாத்திரம். They found no water, and not with overflowing vessels, but with empty vessels. பிரசங்கத்தை கேட்டுட்டும் நீ ஏன் வெறும் பாத்திரமா திரும்பி போற? After hearing so many messages, why are you returning back to this empty vessel? எத்தனை வாக்குத்தத்தங்களை படிச்சிட்டும் ஏன் நீ வெறும் பாத்திரமாய் திரும்பி போகிறாய்? After reading so many promises, why are you going back empty? எத்தனை உபதேசங்களை கேட்டும் ஏன் இன்னும் நீ வெறும் பாத்திரமா இருக்கிறாய்? After hearing so much of doctrines, why are you still as empty vessel? எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிட்டும் கடைசில நீ ஏன் வெறும் பாத்திரமா திரும்பி போகிறாய்? After praying for hours together, why are you returning back as empty vessel? இவர்கள் பள்ளங்களுக்கு போய்
தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள். வெக்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்கிறார்கள். They came to the pits and found no water. They returned with their vessels empty. They were ashamed and confounded, covered their heads. நீங்கள்லாம் வெறும் பாத்திரங்களாக போயிடக்கூடாது. You should not be as empty vessels. இத்தனை வருஷம் ஓடிட்டு கடைசியில உன் பாத்திரத்தின் நிலவரம் என்ன? Empty. After running for so many years, the state of your vessel is empty. அப்படி எத்தனை பாத்திரங்கள் இருக்கு? How many vessels are found like this? கர்த்தர் பேசினாரா? இல்ல. Did the Lord speak to you? No. ஏதாவது ஆலோசனை கிடைச்சதா? இல்ல. Did you receive any counsel? No. ஏதாவது தரிசனம் கிடைச்சதா? Did you find any vision? இல்ல. No. சொப்பனம் கிடைச்சதா? Had you any dream? இல்ல. No. அபிஷேகம் கிடைச்சதா? Did you receive the anointing? இல்ல. No. இல்ல 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 இது ஒரு ரைம்ஸ் மாதிரி பாடிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? If you- அப்ப உன்னுடைய பாத்திரம் என்னைக்கு நிரம்ப போகிறது? இன்னும் நீ வெறும் பாத்திரமாகவே நீ திரும்பி போகிறாயா? If you keep on saying no to your answers, then when will your vessel be filled? Will you still be empty? ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கி விட்டு செத்து போய் விட்டான். A prophet got debts and died. அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவன் வந்து நெருக்கினான். And the debtors came and constrained both his wife and children. ஒரு கட்டத்துல அந்த ரெண்டு பிள்ளைகளையும் அடிமைகளா எனக்கு தான் கேட்டான். And at one instant he came and asked his sons to give as a slave. அவ கொஞ்சம் டைம் கேட்டுட்டு தீர்க்கதரிசிட்ட ஓடினாள். She asked for time and went to the prophet. அப்ப அவன் கேட்டான், Then he asked, நான் இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? What do you think I should do? சரி உன்னிடத்துல என்ன இருக்கிறதுன்னு கேட்டான். Then he asked, What do you have with you? அவட்ட என்ன இருந்துச்சு? What was there with her? அவட்ட என்ன இருந்தது? ஒரு குடம் எண்ணெய் இருந்தது. She had a pot full of oil. தீர்க்கதரிசி சொன்னா நீ வீட்டுக்கு போ. And the prophet said, Go to your வெறும் house, பாத்திரங்கள் எல்லாம் வாங்கு. get empty vessels. பக்கத்து வீடு எங்கெங்கெல்லாம் வெறும் பாத்திரம் இருக்கோ எல்லா வெறும் பாத்திரத்தை என்ன செய்ய? வாங்கு. Wherever there are empty vessels around by your neighbors, get இந்த them. எண்ணெயை ஃபில் பண்ணிட்டே இரு. And fill this oil in இதுல oil. என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? அந்த தீர்க்கதரிசியின் வீட்டிலும் வெறும் பாத்திரங்கள் உண்டு. அந்த தீர்க்கதரிசியில பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட என்ன உண்டு? வெறும் பாத்திரங்கள் தான் அதிகம் இருந்தது. In that house of the prophet and the neighbors also had only empty vessels. தீர்க்கதரிசிகளுடைய வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்தவன் யாரு? Who was in the neighborhood of that prophet? சொல்லுங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரருங்கிறது ஒரு கூட்டம். The sons of the prophets are a group. அவங்க எல்லாரும் ஒரே குரூப்பா தான் இருப்பாங்க. They will be found in a group. அப்ப பக்கத்துல இருந்தவனு தீர்க்கதரிசிகளின் புத்திரன் தான். அவங்க வீட்லயும் பாத்திரங்கள் எப்படி தான் கிடக்கு? ஊருக்கு மட்டும் தீர்க்கதரிசனம். ஆனா இங்கே பாத்திரம் கேட்டா எம்டி. The neighbors are also sons of the prophets. They are prophesying for the whole of the people of the town, but their vessels are all empty. கடைசியில் என்ன நடந்தது? Finally what happened? இரக்கமுள்ள தேவன் என்ன பண்ணார்? இந்த எம்டிஸ்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சார். The merciful God wanted to fill these empty vessels. இவங்க வீட்ல இல்ல, எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்ல வை, ஊத்துனா நினைஞ்சிட்டே இருக்கும், நிரம்பிக் கொண்டே இருக்கும். You bring all the empty vessels and keep in your house, and when you pour out, it will get filled. கர்த்தர் உன்னை நிரப்புகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There's a life where the Lord fills you. அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். For that life you should surrender yourselves. அந்த பெண் போய் தீர்க்கதரிசனத்தை கேட்ட பொழுது அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு अनेक வெறும் பாத்திரங்களை கர்த்தர் நிரப்பினார். When that widow went and asked that prophet, with that one pot of oil the Lord filled many pots. இதுல என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ஒன்று வெறும் பாத்திரங்கள் இருக்கிறது. One thing, there are empty vessels. நிரம்பி வழிகிற பாத்திரத்தை வைத்து अनेक பாத்திரங்களை என்ன செய்ய முடியும்? நிரப்ப முடியும். With the overflowing vessels the Lord can fill many empty நீ ஒரு vessels. நிரம்பி வழிகிற இல்லாவிட்டால் ஒரு நிறைவான பாத்திரமாக நீ இருந்தா ஓ மூலமா अनेகரை கர்த்தர் நிரப்புவார். If you be an overflowing vessel, then through you the Lord can fill many other vessels. நீங்க வெறும் பாத்திரமா இனிமேல் இருக்க கூடாது. You should not be found as empty vessels anymore. இரண்டாவதாக Secondly, யோவான் எழுதின சுவிசேஷம். John the Gospel. நான் முதலாவது நல்ல பாத்திரங்களை சொன்னேன், அடுத்து பாதிக்கப்பட்ட பாத்திரங்களை சொல்லிட்டு வர்றேன். Firstly, I told of the good vessels and the vessels that are affected. அதுல முதல் இது வெறும் பாத்திரம். And of it first is empty vessel. இரண்டாவதாக Secondly, யோவான் John 19 அதிகாரம் chapter 19 29 வசனம். verse 29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. Vessel full of vinegar was kept there. அந்த பாத்திரம் ஃபுல்லா எது நிரம்பி இருந்துச்சு? What was filling that vessel? என்னது? எண்ணெய் இல்ல. There's no oil. தண்ணி இல்ல. என்னது? காடி நிறைஞ்சிருந்துச்சு. There is neither oil nor water but full of vinegar. வினிகர். அந்த காடினா என்ன? What is the meaning of vinegar? ஒரு விதத்துல கசப்பு. On one hand it's bitterness. மற்றொரு விதத்துல அது ஒரு போதை. Other hand போதை, ட்ரக்ஸ். it's a drug. அதாவது
அதை குடிச்சிட்டா வேதனையை மறக்க வைக்கும். If you should drink that, then it will forget the pain. அதனால தான் இயேசு அதை டேஸ்ட் பண்ணிட்டு வேதனையை மறக்கிறது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். Therefore Jesus tasted it, and to forget the pain he did not want it and said refused அவர் to get it. கேட்டது தண்ணீர். He asked for water. தாகமாய் இருக்கிறேன். I thirst. ஆனா கொடுத்தது என்னது? What was given to அந்த him? வேதனையில அவர் கேட்கிறாரு, இந்த காடியை குடிச்சிட்டாருன்னா அந்த வேதனை, அந்த சிலுவை காயங்கள் மறந்துரும், மறத்து போன நிலவரத்துல வரும்னு நினைச்சு கொடுத்தாங்க. அவர் காடின உடனே அப்படியே ருசி பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாரு? வேண்டான்னு சொல்லிட்டாரு. He is asking in pain, therefore they thought to forget his pain. He is asking they gave this vinegar, therefore drinking that he tasted it and saw that it was bitter. மனுக்குலத்துக்காக அந்த வேதனையை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த காடியை அவர் விட்டுவிட்டார். He refused the vinegar, saying that he will take the pain for the whole mankind. பாடுகளிலே விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட அவர் ஒப்பு கொடுத்தார். In the midst of sufferings, not wanting to be delivered, he yielded to suffer. ஆண்மை ஆனபடினால் மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு அவர் பங்குள்ளவராய் மாறினார். Therefore he became a partaker of a better resurrection. ஆனா நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கு? But how is our vessel? காடி கசப்பு நிறைஞ்ச காடியா? Is it full of vinegar? உங்க பாத்திரம்லாம் எப்படி இருக்கு? How is your vessel? எப்ப பார்த்தாலும் துக்கம், Always grief. மூஞ்சில அருளே இல்லை. There is no shining in the faces. பணம் வந்தாலும் அப்படித்தான் இருக்கு, பணம் வராட்டாலும் அப்படித்தான் இருக்கு. Whether money comes or not, it's like that. சமாதானம் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கு, சமாதானம் இல்லாட்டாலும் அப்படித்தான். Whether you have peace or not, it's like that. நல்ல ஆவியில் நிறைஞ்சாலும் முகம் அப்படித்தான் இருக்கு, நல்ல ஆவியில் நிரம்பாட்டாலும் அப்படித்தான் இருக்கு. When you get goodly filled in the spirit, your face is like that. Even without filling, you are like that. சூரியனுக்கு அடுத்து கொண்டு போய் நிப்பாட்டினா கூட இருள் அடைஞ்சு தான் இருக்கு. Even if you have to be placed near the sun, it will be darkened. உள்ள இருதயத்தின் நிலவரம் தான், அகத்தின் அழகு எங்க தெரியுது? முகத்துல தெரியுது. The face is the index of mind. நம்முடைய பாத்திரம் காடி நிறைஞ்சதாக இருக்க கூடாது. And our vessel should not be full of vinegar. துக்கம், கோபம், பகை, வைராக்கியம், கசப்பு, இப்படி எட்டி இதெல்லாம் நிறைஞ்சதா உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You just think as to how it will be if you are filled with grief and anger and agony and so on, how it will be. நம்முடைய பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் யோசிங்க. How is our vessel? You just think and காடி see. நிறைந்த பாத்திரமா, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமா? Is it a vessel full of vinegar or a golden pot which had manna? காடி நிறைஞ்ச பாத்திரத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்துல நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி சண்டை தான் இருக்கும். If you are wanting to lead your families with a vessel full of vinegar, every day they'll be fighting. காடி நிறைந்த பாத்திரத்தை வச்சுட்டு நீங்க எங்க போனாலும் கசப்பு தான். ஏன்னா உள்ள இருக்கிறது என்னதான் இருக்கு? உள்ள என்னதான் இருக்கு? ஒரு நாள் ஆனாலும் 7 நாள் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் சரி, கல்யாணம் கட்டி 40 வருஷம் ஆனாலும் உள்ள இருக்கிறது காடினா வெளியே வர்றது கசப்பு தான். If there is a vessel which is full of vinegar, which is full of bitterness within you, whether it is 1 day, 7 days, 15 days or even years together after marriage, that will be only bitter. இத கொட்டிட்டு வெறும் பாத்திரமா மாறி ஆண்டவருக்கு முன்னால போய் உட்கார்ந்து இன்னைக்கு நிரப்பப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாருங்கள். You throw out this bitterness from off the vessel, you become empty vessels, go to the presence of God and be filled with that vessel. சங்கீதம் 31:12. Psalm 31 verse 12. சங்கீதம் 31:12. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். இங்கே இந்த பாத்திரம் உடைஞ்சு போயிடுச்சு. Here this vessel is broken. அவன் சொல்றான், நான் உடைந்த பாத்திரம் போல மாறிவிட்டேன். He is telling the time like a broken vessel. இதுல ஊத்துனாலும் பிரச்சனை. Even if you poured in this vessel, it's problem. எது ஊத்துனாலும் என்னதான்? பாத்திரம் நெஞ்சிருச்சு, அவுட், அது உடைஞ்சு போச்சு. இனி அதுக்குள்ள என்னத்தை ஊத்துனாலும், என்ன அபிஷேகத்துல டம்மு 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 டம்னு குதிச்சாலும் 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா வண்டி என்ஜின் ஆஃப்ல, ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அங்க பாத்திரம் என்னது? உடைஞ்சது. என் ஜனங்கள் 2 விதமான தீமைகளை தெரிந்து கொண்டார்கள். ஒன்று, வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். 2வது, என்னை மறந்து விட்டார்கள். We see that the vessel is broken, and how much ever they get filled in the spirit, how much it is poured over, and it will be nothing after half an hour, because the people have chosen 2 evil things. The one is they have the broken vessel, and secondly they have forgotten me. ஒரு சிலர்லாம் உடைஞ்ச பாத்திரங்கள், ஒரு சிலர்லாம் இந்த லேசா தொட்டா போதும், அவ்வளவுதான் டபக்குன்னு உடைஞ்சு போயிடும். Some of them, if you just touch them lightly, it will be broken. ஒரு சின்ன யாராவது ஏய்னா போதும், டபால்னு உடைஞ்சு போயிடும். If anybody says just hard words like that, then you will be broken. உடைஞ்சு போன பாத்திரங்கள் இருக்கா? Do you have broken vessels? உடைஞ்சு போன பாத்திரங்கள் இருக்கா? Are they broken vessels? நீங்களே உடைக்கிறது ஒன்னு இருக்கு, தேவன் உடைக்கிறது ஒன்னு இருக்கு.
You yourself are breaking yourselves, but there is a period where God is breaking. உனக்குள்ள பெருமை இருந்தா தேவன் உன்னை உடைச்சு நொறுக்குவாரு. If you have pride within you, then the Lord will break you. இல்லாவிட்டா சூழ்நிலைகள்ல நீயே உடைவாய். Or in the midst of situations, you yourself will be broken. யாராவது அப்படியே உடைந்த பாத்திரம்னு தாவீது போல அறிக்கையிடுறீங்களா? Are you anybody confessing that you are a broken vessel? ஏன் உடையணும்? Why should you be broken? நல்ல ஸ்ட்ராங்கா இரு. You be strong. என்ன வந்தாலும் கிறிஸ்துவுக்காக நில்லு. Stand for Christ. Anything comes. சின்னதுல டொங்குன்னு உடைஞ்சிர கூடாது. For small things you should not be broken. சில கப்ப கொஞ்சம் தூக்கி வச்சிட்டா போதும், டப்புன்னு வச்சா போதும், ரெண்டா உடைஞ்சிரும். Some cups, if it is just raised up and kept, it will be broken. அதே மாதிரி தான் சில மனைவிமார், சில புருஷன்மார். That's how some husbands and wives. அதே மாதிரி தான் சில பிள்ளைகள், வாலிப பையங்க பிள்ளைங்க. That's how youths, boys and girls. அதே மாதிரி தான் சில ஊழியக்காரங்க, சில விசுவாசிகள். That's how some servants of God and believers. அவங்கள வந்து ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணிலாம் உடைக்க வேண்டாம். There's no need to break them in a hard manner. சும்மா லேசா பார்த்தாலே உடைஞ்சு போயிடும். Just if you look at them, they will be broken. நீங்க எப்படி இருக்கீங்க? How are you found? எரேமியா 48:38ல பார்க்கும் பொழுது, Jeremiah 48 verse 38. அங்க ஆண்டவர் மோவாபை நொறுக்கிட்டார். We see that the Lord is breaking Moab. மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும். ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை அங்க உடைச்சார். The Lord did break him. காரணம் என்ன? What's the reason? காரணம் என்ன? What is the reason for it? 29ஆம் வசனத்துல, Verse 29. அவன் மெத்த பெருமைக்காரன். He was proud. 30ஆம் வசனத்துல, அவன் வீம்பு செல்லாது. In verse 30, his lies will not be affected. நாம ரொம்ப பெருமையா இருந்தா கர்த்தர் உடைச்சிடுவார். If we be too haughty, then the Lord will break us. வீம்பு பண்ணனும்னா உடைச்சிடுவார். If we be doing anything wrong, then the Lord will break us. மோவாபுங்கிறது தவறான ஒரு பாவ வாழ்க்கை. Moab is a wrong life. லோத்துக்கும் லோத்தின் மனைவி மகளுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் மோவாபியர். The Moabites are the ones born to Lot and his son, his daughter. தாறுமாறா நம்ம போகும்போது கர்த்தர் உடைச்சிடுவார். When we go traverse, the Lord will break us. பெருமை பாராட்டினா உடைச்சிடுவார். If we boast about proud things, the Lord break us. ஆண்டவர்ட்ட போய் வீம்பு பண்ணா செல்லாது. If we go do wrong to the Lord, then it will not be coming to effect. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், நான் சூழ்நிலையில உடைஞ்சு போன ஒரு ஆளு. But the psalmist says that through situations I am broken. சூழ்நிலையில உடைஞ்சிருந்தாலும் சரி, இல்லாவிட்டா கர்த்தர் உடைக்கிற அளவுல நீ தரங்கட்டு போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ சரிப்பட வேண்டியது அவசியம். Whether you are broken in the midst of situations or broken by the Lord, you have to rectify yourself today. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். One thing you should understand. ஆண்டவருடைய கரத்துல நீ மறுபடி விழ வேண்டிய ஒரு நேரம் இதுதான். This is the time when you should fall into the hands of God back again. உடைஞ்சு போன பாத்திரமா சபைக்குள்ள இருந்தீனா ஒரு லிமிட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யும்? இந்த வீட்ல எல்லாம் உடைஞ்சு போன பாத்திரத்தெல்லாம் பத்திரமா வச்சிருப்பாங்க. என்னைக்காவது எவனாவது வருவான், டக்குன்னு இது எங்க போயிடும்? பழைய பித்தளைக்கும் போயிடும், பழைய அலுமினியத்துக்கும் போயிடும், பழைய இரும்புக்கும் போய்விடும். If you see about the broken vessels which are in a house, that will be kept for some time, and after that it will go into the old stocks. That's how they will do it. இல்லன்னா யூஸ்லெஸ்ஸா இந்த சபைக்குள்ளேயே கிடப்ப. Or you will be useless in the church. உடைஞ்சு போன பாத்திரங்கள் சபைக்குள்ளே இருந்து என்ன பயன்? What's the use of broken vessels in the church? அதனால இன்றைக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? Therefore, what is the thing that you have to do today? எரேமியா 18:4 படி, according to Jeremiah 18:4, ஆண்டவருடைய கரத்துல மறுபடி உன்னை ஒப்புக்கொடு. You yield yourselves into the hands of God back again. உன்னை மறுபடி அவர் உருவாக்கட்டும். Let him form you again. குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைத்தான். அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say there? அது அவன் கையிலே கெட்டு போயிற்று. It was spoiled in his hands. ஆனா என்ன செஞ்சான்? But what did he do? அவன் திருத்தமாய் மறுபடியும் செய்தான். He made it again another vessel. பார்வைக்கு சரியாய் செய்தான். And seemed good in his sight. அதனால உடைஞ்சு போன உன் வாழ்க்கையை கர்த்தருடைய கையில நீ கொடுத்தீனா அவர் திரும்ப ரீமேக் பண்ணுவாரு. Therefore the life which is broken, if you give it to the hands of the Lord, he will again remake you. அவருடைய சித்தத்துக்கு உன்னை மறுபடியும் உடைச்ச அவர் கையில ஒப்பு கொடுத்தீனா உருவாக்கவும் அவரால் முடியும். If you break yourself and give into the hands of God to do his will, he can break you and form you again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடைசியாக Finally, நான் நல்ல பாத்திரம் 4 சொல்லிருப்பேன், கெட்ட பாத்திரம் 4 சொல்லிருப்பேன். I have told of good 4 vessels and evil 4 vessels. ஒன்று தெரிந்து கொண்ட பாத்திரம், பரிசுத்த பாத்திரம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம். அடுத்து 5 நிரம்பி வழிகிற பாத்திரம். And there are 5 vessels which are said. That one is
தெரிந்து கொண்ட பாத்திரம், the chosen vessel, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், and the holy vessel, பொற்பாத்திரம், golden pot, கனத்துக்குரிய பாத்திரம், honorable vessel, நிரம்பி வழிகிற பாத்திரம். and the vessel which is overflowing. அடுத்து பாதிக்கப்பட்ட நிலவரங்கள், And nextly, vessels which are affected, வெறும் பாத்திரங்கள். empty vessels, இரண்டாவது காடி நிறைந்த பாத்திரங்கள். and vessel full of vinegar. மூன்றாவது உடைந்த பாத்திரங்கள். Thirdly, broken vessels. நான்காவது கனவீனமான பாத்திரங்கள். Fourthly, dishonorable vessels. 2 தீமோத்தேயு 2:20 கனவீனத்துக்குரிய பாத்திரம் சொல்லிருக்கு. 2 Timothy 2:20 we see of dishonorable vessels. அது சபைக்குள்ளே இருந்தே யூஸ்லெஸ், அதாவது பிரயோஜனமற்ற, அப்படியே எல்லாரும் ஒதுக்கி தள்ளுகிற ஒரு வாழ்க்கை. Those are the lives which are in the church and being set out by all. அங்க இருக்கு கனத்துக்குரியவைகளும் கனவீனத்துக்குரியவைகளும் அப்படின்னு சொல்லிருக்கு. We see of them which are to honor and some to dishonor. ஆனா சபையில நீங்க சரீரமாகிய இத பாத்தீங்கன்னு சொன்னா கனவீனத்துக்குரியதுதான் கனம் பெற்றதாக வேதம் சொல்லுகிறது. When you see the church which is the body of Christ, we see that which was honorable was made dishonor. நீங்க சபைக்குள்ள கனவீனமாக இருக்க கூடாது. You should not be dishonorable in the church. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து வர வேண்டியது அவசியம். You should come to a life where the Lord is honoring your life. கனவீனத்துக்குரிய பாத்திரங்களாக நம்முடைய சபையில இருந்தோம்னு சொன்னா மற்றவங்க நம்ம வச்சே சபையை குற்றம் சாட்டுவாங்க. If you be the ones who are dishonorable in the church, then the others will accuse us keeping ourselves. சபையில ஒரு ஆள் கனவீனமா இருந்தான்னா அவனை வச்சு சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். If there is someone dishonorable in the church, because of him this path of truth will be accused. உங்க சபைக்கு வர ஆள் இப்படி செஞ்சான், The person who is coming to your church did like உங்க this. சபையில உள்ள ஆள் இப்படி பேசினா, The one who in your church spoke like இப்ப this. கனவீனமா நீ இருந்த சபைக்குள்ள இருந்தீனா உன் நிமித்தம் ஆண்டவருடைய நாமமும் தூஷிக்கப்படும், சத்திய மார்க்கமும் தூஷிக்கப்படும். If you are found dishonorable in the church, then because of you the name of God will be accused, and also the truth path also will be accused. இது நாலாவது பாத்திரம். This is the fourth vessel. ஐந்தாவது Fifthly, விரும்பப்படாத பாத்திரம். the vessel which is not liked. நாம் விரும்பப்படாத பாத்திரமாக போய்விடக் கூடாது. We should not be the vessel which is not pleased. கர்த்தர் நம்ம நேசித்து தான் இந்த சபைக்குள்ள கொண்டு வந்தார். The Lord loving us brought us into this church. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன். I hated Esau but loved Jacob. நம்ம எல்லாம் நேசித்து தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். The Lord has loved us and brought us ஆனா here. கர்த்தர் நம்மள வெறுக்கிற லெவல்ல நம்ம வந்தற கூடாது. But we should not come to a state where the Lord hates us. சவுலை நீங்கள் வேதத்திலே பார்த்தால், when you consider Saul in the word of God, பழைய ஏற்பாட்டு சவுலை, the Old Testament Saul, அவனை தேடி அழகாக கொண்டு வந்து ராஜாவா மாத்தினார். the Lord sought for him and made him a king. ஆனா ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவர் சொன்னாரு, அவனை நான் கொண்டு வந்ததுக்காக நான் என்ன செய்றேன், ரொம்ப வேதனைப்படுறேன்னு சொன்னார். But after a certain limit the Lord said that I am grieved for bringing him. அதுபோல Like this, மனிதனை நல்லா உண்டாக்குனாரு. the Lord made man beautifully. அவன் தடுமாறின பொழுது அது அவருக்கு பயங்கர व्यसனமா இருந்தது. When he stumbled, it was grievance to him. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, Genesis chapter 6 6ஆம் வசனத்துல, verse 6, மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு व्यसனமாய் இருந்தது. It repented the Lord that he made man on the earth and grieved him at his heart. அதுபோல 1ஆம் சாமுவேல்ல பார்க்கும் பொழுது, Like this when you see in 1 Samuel 16ஆம் வசனத்துல, 16ஆம் அதிகாரத்துல chapter 16 1ஆம் வசனத்துல, verse 1, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? how long do thou mourn for Saul, seeing that I have rejected him from reigning over Israel? அவனை குறித்து இன்னொரு இடத்துல பேசும் பொழுது, About him when he speaks in another place, அவனுக்கு நிமித்தம் கர்த்தர் மிகவும் விசனப்பட்டார்னு இருக்கு. it says that the Lord is grieved concerning him. சவுலை ராஜாவாக்கினதுக்காக கர்த்தர் விசனப்பட்டாராம். The Lord is grieved for making Saul as king. நாம அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துக்குள்ள வரவே கூடாது. We should not come to such a state. எந்த சூழ்நிலையிலும் நாம அந்த நிலவரத்துக்கு தள்ளப்படக்கூடாது. We should not be cast into any state கர்த்தர் like நம்ம this. நேசித்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனா சபையில நம்ம பண்ற சேட்டைகள் எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் நம்மள வெறுத்துற கூடாது. விரும்பப்படாத ஒரு பாத்திரமா கொண்டு வந்திர கூடாது. The Lord has loved us and brought into the church, but looking at our situations, the Lord should not count as a vessel which is not pleasing to him. எரேமியா 48:38 அந்த வார்த்தை மறுபடியும் நாம பார்க்க முடியும். Jeremiah 48:38 we can see this word. மோவாபின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களிலேயும் ஏக புலம்பல் உண்டாகும், ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல. ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம். A vessel wherein no pleasure. சில ராஜாக்களை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, About some kings when you see in the word of God, அவங்க சாகும்போது அவங்க யாருமே அவங்கள விரும்பவில்லை. when they had died, nobody liked them. ஒரு சில பெற்றோர்கள் சாகும்போது பிள்ளைகளுக்கு அந்த ஆள் சாவட்டும் அப்படின்னு சொல்றான். Some parents when they are dying, children say let them சில die. புருஷன்மார் மரிக்கும்போது, சில மனைவி மரிக்கும்போது, சில பிள்ளைகள் மரிக்கும்போது பெற்றோர்கள் புருஷன் மனைவி எல்லாம் சொல்றாங்க, சாவட்டையா விடு, எப்பமோ சாக வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அவங்க மேல என்னது
வெறுப்பு. Some husbands or wives or children, when they are dying, they say, let them die. To that extent, they have a hatred towards them. இரண்டாம் நாளாகமம் 21:20 பார்க்கும் பொழுது 2 Chronicles 21:20. அங்கே ஒரு ராஜாவை பற்றி சொல்லி இருக்கிறது. 32 வயசுல அவன் விரும்புவார் இல்லாமல் செத்து போனான். There about a king, it is said, when he was 32, he died with a death where nobody liked. 32 வயசுல சாவுறான். ஆனா அவன் எப்படி செத்தானா? விரும்புவார் இல்லாமல் செத்தான். He died when he was 32, but he died in a state where nobody liked him. நம்முடைய ஓட்டம் முடிஞ்ச உடனே செத்துட்டானா நல்லது, எப்போ சாக வேண்டியது, செத்தான் போ விடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க கூடாது. At the end of our race, we should not think be told like this, that if he's died, it's good because he has to died before. ஓசியா 8ஆம் அதிகாரம் Hosea chapter 8 8ஆம் வசனத்தை பாருங்க. verse 8. இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள், அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல இருப்பார்கள். அவர்கள் இனி மற்ற ஜாதிகளுக்குள்ளே எப்படி இருப்பாங்க? விரும்பப்படாத பாத்திரத்தை போல இருப்பார்கள். They shall be among the Gentiles as a vessel wherein there is no pleasure. கர்த்தருக்கு விரும்பப்படாத பாத்திரம், மற்ற ஜனங்களுக்கு விரும்பப்படாத பாத்திரம், ஊழியக்காரனுக்கு நீ விரும்பப்படாத பாத்திரம், யாருக்குமே விரும்பப்படாத பாத்திரம். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம தரங்கட்டு போடுமா? Should our life go to a state where the Lord does not having pleasure in us, and where our life is not having a pleasure in the church, in the midst of the people or the others too? Should our life go without pleasure? எரேமியா 22ஆம் அதிகாரம் Jeremiah chapter 22 28ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது verse 28. கோனியா என்கிற அந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்தி விடப்பட்டதும் ஏது? கோனியா என்கிற மனுஷனை பற்றி சொல்லியிருக்கு. ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ. About a man called Konia, he is a vessel wherein there is no pleasure. ஆனா அவன் ஒரு காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா? But do you know how his beginning was? கோனியாங்கிறது அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாள் பேசுறேன் டைம் இருந்தா. There is a subject called Konia. If this time permitted, I'll do it. அவன் எப்படி இருந்தவன் எப்படி மாறிட்டான்னு யோசிச்சு பாருங்க. He was in a good state, how he is turned. அதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் சொல்றேன். எரேமியா 22:24. Jeremiah 22:24. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையில் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எறிந்து போடுவேன் என்று. அவன் எப்படி இருந்தானா? How was he found? அவனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன? How was his beginning? ஆண்டவருடைய வலது கையின் முத்திரை மோதிரம். He was the signet upon his right hand of God. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின ஒரு வாழ்வு. A life which is beginning with the Spirit. ஆனா முடியும் போது அவனை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? எப்படி மாறிட்டான்? விரும்பப்படாத பாத்திரமா போய்ட்டான். But about his end, the word of God says that he is a vessel where there is no pleasure. இப்படி ஒரு ஓட்டம் நம்முடைய யாருடைய வாழ்க்கையில வந்து முடிய கூடாது. Such an end should not come into any of your lives like this. முடியும் போது நம்முடைய ஓட்டம் ஜெயமா முடியணும். எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி நிர்பந்தமான நிலவரத்தில் நீ முடிவை சந்திக்க கூடாது. When our race is getting over, then we should be finishing our life which is liked by all, not be having pleasure. நீ எப்படிப்பட்ட பாத்திரம்? What a vessel are you? உன் நிலவரம் என்ன? What's your state? அப்படியே கண்களை மூடுவோம். Let us all yield ourselves to the Lord. கண்களை மூடுவோம். Let us close our eyes. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம். Let us surrender ourselves in the presence of God. வேத வசனம் கொஞ்ச நேரம் நமக்குள்ளே ஆளுகை செய்ய இடம் கொடுப்போம். Let us give room for the word of God to reign within us. அந்த வசனத்தின் சக்தி உள்ளுக்குள்ளே பாய்ந்து வரட்டும். The power of this word, let it come into our hearts. கர்த்தருடைய வார்த்தை உன் இரண்டு காதுகளிலும் தொனித்து உன் இருதயத்திலே போய் உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே உன்னை சர்ப்பிடுத்தட்டும். Let the word of God pierce through your reins and hearts, and let it go into your heart and fill your body, soul and spirit with it. தேவன் உன்னை தன்னுடைய பார்வையில் ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரமாய் வைத்திருக்கிறார். The Lord has kept you as a chosen vessel in his sight. நீ பொக்கிஷத்திலே வந்து சேரக்கூடிய பரிசுத்த பாத்திரமாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். He wants to change you as a holy vessel to come to the treasury of the Lord. எப்பொழுதும் உனக்குள்ளே ஒரு மன்னா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். He should always be a manna within you. மனுஷன் பார்வையிலே நீ கனம் பண்ணப்படாவிட்டாலும் தேவனுடைய பார்வையிலே நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். Although you are not honored before men, you should be an honorable vessel in the sight of God. இந்த உலகத்தின் ஐஸ்வரியங்கள் உனக்கு நிரம்பி வழியாவிட்டாலும் கிருபை உனக்குள்ளே நிரம்பி வழியட்டும். Although you have no riches overflowing in this world, the grace of Christ should overflow within you. உடைந்த பாத்திரமாய், வெறும் பாத்திரமாய், காடி நிறைந்த பாத்திரமாய், கனவீனமான பாத்திரமாய், விரும்பப்படாத பாத்திரமாய் வாழ்க்கை வாழ வேண்டாம், ஊழியம் செய்ய வேண்டாம்.
as a broken vessel, as an empty vessel, as a vessel which is filled with vinegar, or a vessel which is not having pleasure, you should not do the ministry. ஒரு கனவீனமான பாத்திரமாகவோ விரும்பப்படாத பாத்திரமாகவோ நீ இந்த உலகத்தில் ஊழியத்தில் வாழ்க்கையில் காணப்பட வேண்டாம். As a dishonorable vessel or a vessel which has no pleasure, you should not found in this world or in the ministry. உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to change you as a vessel. நிறைவான பாத்திரமாய் மாற்ற He விரும்புகிறார். wants to change you as a vessel which is full. உன் வாழ்விலே ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ள தேவன் வாஞ்சிக்கிறார். The Lord wants to preserve the experience which he had in the beginning. கர்த்தாவே உம்முடைய கையில் என்னை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் என்னை காத்துக்கொள்ள எனக்கு அருள் செய்யும். Lord, help me to be a chosen vessel in your hands, the way that is pleasing in your sight. தேவனுடைய கரத்திலே அவருடைய கரத்தில் உள்ள பாத்திரமாய் ஒப்பு கொடுப்போமா? Let us give ourselves as a vessel in his hands. ஆண்டவரே உம்முடைய கையிலே எஜமானுடைய உபயோகத்துக்கு உரிய ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றும், என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள். கிருபையினால் கர்த்தர் நிரப்பி நம்மை நடத்தட்டும். You say, Lord, I surrender myself into your hands to make me use of the master's use, and the Lord might fill you with his grace. Hallelujah, 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 hallelujah. ஆமென். வெறும் பாத்திரமாய் வந்தால் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரமாய் இருந்தால் உருவாக ஒப்பு கொடுங்கள். மறுபடியும் கர்த்தர் நம்மை நேசிக்கிற பாத்திரமாய் மாறுவோம். ஆமென். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் முடிந்தா முழங்கால் போட்டு இந்த பிரசங்கத்துல உங்களுக்கு எது டச்சிங்கா இருந்துச்சோ, ஆவியானவர் அந்த வசனங்களை பேசும்போது எது உங்களுக்கு உங்களுடைய ஊழியத்துக்கு, உங்களுடைய ஜீவியத்துக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய பாதைகளுக்கு பிரயோஜனமா இருந்துச்சோ, எதை நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ அதை மட்டும் தேவனுடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு நம்ம கூட்டத்தை முடிக்கலாம். ஹல்லேலூயா. அவங்கவங்க உங்களுடைய தனிப்பட்ட நிலவரத்துக்கு ஏற்றவனமாய் கர்த்தரை கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துடாபாதி ஆதாம். ஆமென். ஓ ரிபகா துடானியா. ரேகடபல கதிடா கடபா கதிடபா. ஹிடாமானியா ஹிதனிகடபல கதிடா. உரா மஹாலியா சஹதுபி அங்கடா திடா திடா திடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Shida bahani arabala katura karabahani rahani arabana. Oh, ribaka tura bankara bakaturania. Amen. உடைந்த உன்னை நிரப்புவார். உடைந்த உன்னை உருவாக்குவார். வெறுமையான உன்னை நிரப்புவார். விசுவாசிக்கிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். உடைந்த உன்னை உருவாக்குவார். வெறுமையான உன்னை நிரப்புவார். சிடபலக தீடபலம் திடமனாத். ஓ ரபக திடபலக தீகரபலதிட. ஸ்வீட்டிபிமானியா ரபல. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை விளங்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு தந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நிறைவை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கடைசியில எப்படி ஜெபித்தார்களோ அதை கர்த்தர் நிறைவாய் கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெரிந்து கொண்ட பாத்திரங்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த பாத்திரங்களை பொக்கிஷத்திலே சேர்க்க அவர் வரப்போகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு நம்ம எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.